வணக்கம் நேயர்களே. காவல்துறைக்கு பாராட்டு. விளாத்திக்குளம் பாலியல் கொலை விவகாரம் ஏ முதல் இஜெட் வரை ஒரு பார்வை. போராடினால்தான் அரசு இயந்திரம் செயல்படுமா? என்னையா கொடுமை இது? மார்ச் 10ஆம் தேதி +2 பொதுத் தேர்வு எழுதிவிட்டு வந்த மாணவி அடுத்த தேர்வுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருந்தார். அந்த சூழ்நிலையில் இரவில் இயற்கை உபாதைக்கு வெளியே சென்ற மாணவி வீடு திரும்பவில்லை. ஆம் மக்களே, கிராமத்தில் ஏழைகள் உள்ளனர், உண்மைதான். அட்டாச் பாத்ரூம் கிராமங்களில் இல்லை. இன்றும் பல ஆயிரம் கிராமங்கள் ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறத்தில் அல்லது சாலை ஓரத்தில்தான் இயற்கை உபாதையை கழிக்கும் நிலை உள்ளது. நீண்ட நேரமாகியும் மாணவி வரவில்லையே என காவல்துறையினை நாடினர் பெற்றோர். நடவடிக்கை எடுக்காத காவல்துறை மகளிர் போலீசில் புகார் கொடுக்கும்படி தெரிவித்துள்ளனர். அங்கு சென்றால் துரித நடவடிக்கை இல்லாததால் விளைவு மார்ச் 11 மறுநாள் முட்புதர் உள்ளே ஆடை களையப்பட்டு வெட்டுக்காயங்களுடன் மர்மமான முறையில் மாணவியின் சடலம் கிடைத்தது. துரித விசாரணையில் ஈடுபடாத காவல்துறையை கண்டித்து விளாத்திக்குளம் மக்கள் கொந்தளித்தனர். பெண் குழந்தையை இழந்த தாயின் கதறல் நம் அனைவரின் இதயத்தை நொறுக்கியது. முறையான பணி செய்யாத காவல்துறை மகளிர் போலீஸ் இன்ஸ்பெக்டர், குளத்தூர் SI சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். குற்றவாளியை கைது செய்ய 10 தனிப்படை அமைக்கப்பட்டது. இவை அனைத்தும் நீதிமன்றத்தின் பார்வையில் இருந்தது. சந்தேகத்தின் பெயரில் 5 நபர்கள் DNA மாதிரி சேகரிக்கப்பட்டு தடயவியல் ஆய்வகம் அனுப்பப்பட்டது. விளாத்திக்குள மாவட்ட DSP அவர்களின் தலைமையில் திரு சுந்தரபாண்டியன் அவர்களின் தலைமையில் விசாரணை அதிகாரியாக நியமித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. விசாரணையை நீதிமன்றம் கண்காணிக்கும் என்றும் கூறியது. காவல்துறையினர் சேலஞ்சாக எடுத்துக்கொண்டனர். இந்த விசாரணையை முடுக்கிவிட்டனர். CCTV அறிவியல் ஆதாரம் என குற்றவாளியை நெருங்கினர். இறுதியில் தர்ம முனீஸ்வரன் என்ற குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளான் என்ற செய்தி. காவல்துறையில் சில கருப்பாடுகள் உள்ளன. அந்த கருப்பாடுகளால் அந்த துறைக்கு கெட்ட பெயர் ஏற்படுகிறது. நேர்மையான திறமையான அதிகாரிகளும் உள்ளனர் என்பதற்கு இந்த வழக்கு மூலம் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அந்த தர்ம முனீஸ்வரன் என்ற குற்றவாளியை கண்டுபிடித்தனர். காரணம், அவர்களுக்கு பெரிதும் உதவியாக இருந்தது CCTV கேமரா. அந்த விண்டு மில் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் இருந்த கேமராவில் ஒருவன் அதை கடந்து செல்கிறான். அவனது வாகனத்தின் இருசக்கர வாகனத்தின் நம்பரை ஆய்வு செய்த போது அது திருட்டு வாகனம் என்பது தெரிய வந்தது. அப்படியானால் அவனை பிடித்து ஆராயும் போதுதான் இந்த உண்மைகள் தெரிய வந்துள்ளன. இதற்காக காவல்துறையினர் பல நாட்கள் தூங்கவில்லை. அங்கு உள்ள ஒட்டுமொத்த ஆண்களையும் பிடித்து விசாரணை செய்துள்ளனர். அந்த சுற்றுப்பகுதியில் உள்ள குற்றவாளி பின்புலம் உள்ள அனைவரையும் பிடித்து விசாரணை செய்துள்ளனர். இப்படி காவல்துறையில் அயரா தனது உழைப்பை போட்டு இந்த புகார், இந்த குற்றவாளியை கண்டுபிடித்த விஷயம் ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் நல்ல பெயரை பெற்றுக் கொடுத்துள்ளது. சில கருப்பாடுகளால் அந்த துறைக்கு கெட்ட பெயரும் கிடைக்கின்றன. இதன் மூலம் கிடைக்கும் பாடம் என்னவென்றால், மக்கள் கொடுக்கும் புகார்களை அலட்சியம் செய்யாமல் FIR போட்டு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த வழக்கு கற்றுத்தரும் பாடம். உடனடி விசாரணை தான் பல உயிர்களை காக்கும். 1970-80 காலகட்டத்தில் ஒரு எனது பூட்டு தாத்தா, அந்த காலத்து ஏட்டையா, அவர் கூறிய விஷயம், ஒருவன் தொடர்ந்து குற்றங்களில் ஈடுபடுகிறான் என்றால் அந்த காலகட்டத்தில் என்ன செய்வார்கள் என்றால், அவனது காலில் உள்ள ஒரு நரம்பை கட் செய்து விடுவார்கள். அவனால் ஓடவே முடியாது, கெந்தி தான் நடக்க முடியும். அதுபோன்று தொடர்
குற்ற பின்புலம் உள்ள நபர்களுக்கு ஏதாவது காவல்துறை கடுமையான சில தண்டனைகளை கொடுத்தால் அவர்கள் அதில் ஈடுபட மாட்டார்கள். ஏனென்றால் இந்த தர்ம முனீஸ்வரன் தொடர்ந்து பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் ஒரு குற்றவாளி. அவன் ஜாமீனில் வெளிவந்துள்ளான். இந்த செய்தியை கேட்கும்போதுதான் மனது பதறுகிறது. இவர்களை ஏதாவது ஒரு வகையில் கட்டுப்படுத்துவதற்கு சட்டம் தன் கடமையை அதிகப்படுத்த வேண்டும்.